திக் திக் பாகம் 4 ஸ்டீரியோ ட்ராக்கை லிங்க் செய்துள்ளேன் என்றார் இசையமைப்பாளர். சரி என்றேன். ஒற்றை சொல்லில் மீண்டும் ஓட்டமும் நடையும் தான். படத்தொகுப்பாளரை நோக்கி ஓடினேன். மூச்சு வாங்க படத்தொகுப்பாளர் அறைக்குள் நுழைந்தேன். என் நிலைமையை புரிந்து கொண்ட படத்தொகுப்பாளர் ஸ்டீரியோ ட்ராக்கை உடனடியாக சேர்க்க முனைந்தார். அந்த நிமிடங்கள் யாவும் திக் திக் நிமிடங்கள் தான். ஒரு வழியாக படத்தொகுப்பாளர் நான் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து என் கையில் ஹார்ட் டிஸ்க் டிரைவன் தட்டுநிலை நினைவகத்தை திணித்தார். கண்களால் என் நன்றியை பார்வை மூலம் தெரிவித்தேன். வார்த்தைகளின்றி அப்பொழுது அந்த படத்தொகுப்பாளர் கடவுளாக எனக்கு தெரிந்தார். மூச்சிறைக்க வேக வேகமாக ஓடினேன் திரையரங்கை நோக்கி. ஒருமுறை வெள்ளோட்டம் பார்த்துவிட்டு சரியாக 2/2/2026 மாலை சுமார் 3:10 மணி அளவில் படத்தை போட்டு காட்ட உதவினேன். படத்தை ஒரு வழியாக பார்த்து முடித்தனர் படம் பார்க்க வந்தவர்கள். இடையில் எனக்கு ஏற்பட்ட இந்த திக் திக் நிமிடங்களை என்னால் மறக்க முடியாது. என் வாழ்நாளில் இந்நிகழ்வு ஒருபோதும் என்னை விட்டு என் நெஞ்சை விட்டு அகலாது, என் கண்ணை விட்டு நீங்காது என்று அன்புடன் சமூக இயக்குனர் கவிஞர் மாத்தூர் ஆ. சந்திரசேகர், MA, BEd.